பிரைஸ் அலாட். ஏசாயா 35:7 ஒரு வசனம் வாசிக்கிறேன். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நினைச்சார் அப்படின்னா வறண்ட நிலத்திலிருந்து நீரூற்றுகளையும் உருவாக்க முடியும், வெட்டாந்தரையை தண்ணீர் தடாகமாகவும் மாற்ற முடியும். தண்ணீர் தடாகம் அப்படின்றது தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடம். அந்த வெட்டாந்தரையிலிருந்து தண்ணீர் தேங்கி நிற்கிற மாதிரியும் கர்த்தரால் பண்ண முடியும். வறண்ட பூமியை கூட அதிலிருந்து நீரூற்றை தேவனால் உருவாக்க முடியும். அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீங்கள் ஒருவேளை பெரிய பிரச்சனை நினச்சிட்டு நீங்கள் அந்த காரியங்களில் ரொம்ப புலம்பி கஷ்டப்பட்டு அதனால் வேதனைப்பட்டு இதுக்கு சொல்யூஷனே இருக்காதா, இந்த பிரச்சனை தீராதான்ட்டு நீங்கள் பலவித போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரால் உங்களுடைய பிரச்சனையை அவர் ரொம்ப ஈஸியாக மாற்றிட முடியும். அவர் நினச்சார்னா ஒரே நாளில் உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நம்புங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் ஒரே ஒரு நம்பிக்கை அவர் மேலே வச்சிங்க அப்படின்னா நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு அவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலீவ் ஜீசஸ், சேவ் யுவர் ஃபியூச்சர்.